ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்போது, அவருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது, நாங்கள் அவர் எவ்வளவு நல்லவர் என்றதை நாங்கள் ஆண்டுடைய வார்த்தையின் ஊடாகவும் அந்த வார்த்தை அந்த வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் அது நிறைவேறும் போது அது நாங்கள் அதிகமாக அவர் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் என்பதை நாங்கள் ருசித்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே வந்து உங்களுடைய இருதயத்துக்குள்ளே வந்து உங்களுடைய நாவினால் புறப்பட்டு உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுறதன் மூலமாக, உங்களுடைய பிரச்சனைகளை இல்லாமாக்குறதன் மூலமாக, உங்களுடைய தேவைக்கு அதிகமாக சந்திக்கிறதன் மூலமாக கர்த்தர் நல்லவர் என்ற காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடனான உறவு மிகவும் முக்கியம். இன்னைக்கு தேவனுடனான உறவுல நாங்கள் சரியா இருப்போமா இருந்தால் இன்னைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும், இப்போ நாங்கள் பாடின பாடல் சொல்லுது, நம்முடைய வாழ்க்கையில கஷ்டத்தின் மத்தியிலும் எதிரான சூழ்நிலையின் மத்தியிலையும் நாங்கள் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுவோம், நம்ம எப்படிப்பட்ட உணர்வுகளோடு இருப்போம் என்றால் மகிழ்ச்சியினால நிறைந்திருப்போம். நம்முடைய வாய் அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலையும் கர்த்தர் நல்லவர் என்று தான் சொல்லும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அந்த வாய் கர்த்தர் நல்லவர் என்று தான் சொல்லும். நாங்கள் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 105வது அதிகாரம் 17வது வசனம் தொடக்கம் 19வது வசனம் வரைக்கும். சங்கீதம் 105வது அதிகாரம் 17வது வசனம் தொடக்கம் 19வது வசனம் வரைக்கும். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஏராளம் தாராளமாக நமக்கு வாக்கு தத்தங்களை, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான மன்னாவை, ஆவிக்குரிய உணவை ஆண்டவர் ஏராளம் தாராளமாக கொடுத்திருக்கிறார். வேதத்தில் மொத்தம் 6000த்திற்கு மேற்பட்ட வாக்கு தத்தங்கள் இருக்குது. அந்த ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் எனக்கானது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அந்த வாக்கு தத்துவங்களை நம்ம இருதயத்தில் விசுவாசிக்கும் பொழுது, நம்முடைய நாவினால் அறிக்கை செய்யும் பொழுது, அந்த வாக்கு தத்துவ வார்த்தைகளை தேவன் இன்றைய நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி முடிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் அவர் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருக்கிறவர் அல்ல என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க?